ஹாய் பட்டூஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு புரிஞ்சால் பார்த்து அடுத்து அதை கற்றுக்கோங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைக்கு துணியை 4ஆக மடிச்சுக்கணுங்க. மடித்து அளவு ப்ளவுஸை வச்சு நல்லா கரெக்டாக அந்த டாட் பாயிண்டில் கரெக்டாக எடுத்துக்கணுங்க. அந்த கை சுற்றளவோட லூஸும் ஹாம்கோலோட லூஸும் கரெக்டாக எடுத்துக்கணும். பிசர் கூட தட்டக்கூடாது அந்த இடத்துல. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணுங்க. லென்த்தை விட வச்சுட்டு அங்கேருந்து 3 இன்ச்சு, அப்புறம் இந்த ஆம்கோல்லேருந்து கிராஸாக ஒரு இது முக்கோணம் மாதிரி வரும். அந்த முக்கோணத்தில் லைட்டாக பெண்டு கொடுத்திங்கன்னா ஓகே தான், கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. ஏன்னா அந்த முக்கோணம் ஏன் போடுறதுன்னா, புதுசாக பழகிறவங்களுக்கு அது பண்ண தெரியாது இல்லையா, அந்த ஷேப் வராது கைக்கு. அதனால அந்த முக்கோணம் கொடுக்குறேன் நாங்கள் அப்படியே வெட்டிடுவோம் புதுசாக பழகிறவங்களுக்காக. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு விட்டுக்கோங்க தாராளமாக. ஏன்னா டைட்டு லூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஜர்க்கா மார்க்குங்க. ஆம்கோல் கிட்ட நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கரெக்டாக ஜர்க்கா மார்க் கொடுத்துருங்க. இப்போ குடையிறது ஃப்ரண்ட்டு சைடுங்க. ப்ளவுஸ் கச்சிதமாக அமையணுன்னா அந்த ஃப்ரண்ட் குடைச்சல் ரொம்ப முக்கியம். சில பேர் குடைய மாட்டாங்க, சில பேர் தைக்கும்போது குடஞ்சி வெட்டிப்பாங்க. நான் கையோடு வெட்டி எடுத்துருவேங்க. எடுத்துகிட்டு அந்த குடஞ்ச இடம் அடையாளத்துக்காக ஒரு ஜர்க்கா மார்க் போட்டு எடுத்துருவேங்க. இப்போ பேக் வெட்டிக்கலாம். துணி 2ஆக போட்டுக்கணுங்க. கைக்கு 4ஆக மடக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2ஆக போட்டுக்கணும். 2ஆக போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் அந்த ஒரு ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, 1 அடி ஸ்கேல், அதில் ஒரு ஃபுல்லாக வச்சு ஒரு மார்க் இழுத்துக்கணும். இழுத்துட்டு அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா, அளவு ப்ளவுஸில் கழுத்து பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர்கிட்டேருந்து கழுத்தை 2ஆக மடித்து பிடிச்சிங்கன்னா ஒரு மார்க் வரும். அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக சென்டர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இடுப்பு பகுதி 2ஆக பிடிச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு டாட் பாயிண்ட், பேக்கில் டாட் பிடி போல் அந்த டாட் பாயிண்ட் வச்சுருங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சென்டரில் ப்ளூ கலரில் தெரியுதா, அது மடக்கிட்டு அங்கே டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அந்த 3மே மார்க் தனித்தனியாக தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் ப்ளவுஸை கரெக்டாக மடித்து எடுக்கணுங்க. ஆம்கோல் பாயிண்ட்லேருந்து நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். 2 ஒன்று சொன்னாப்பில் இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு அப்படி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கையும் அப்படி தான். நெக்கு அது இருக்க மாதிரியே விரித்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் குறுக்குனாப்பில் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வெட்டும்போது கரெக்டாக வரும். நம்ம அப்படி வச்சு மார்க் பண்ணோன்னா அந்த மார்க் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தாலும் அதே அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள். இப்போது ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் கீழே, 1/2 இன்ச்சு கம்மி 1/4 இன்ச்சுக்கு மேலே அப்படி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக போடுங்க, ஸ்ட்ரைட்டாக போடுவேண்ணா. கிராஸாக போட்டிங்கன்னா இப்போ ஷோல்டர் லூஸ் அடிக்காது. மோஸ்ட்லி ப்ளவுஸுக்கு லேடிஸ் தைக்கிறதுல ஷோல்டர் லூஸு அந்த கம்ப்ளைண்ட் தான் நமக்கு வரும். அதனால் லைட்டாக க்ராஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் வராது. என்னோடய இதில் வராது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு சென்டரில் ப்ளவுஸில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ ஆம்கோல் பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்படியே போட்டுருவேங்க. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இப்படி போட்டுட்ருக்கேன். ஆம்கோலுக்கு எல்பெண்ட்லாம் நான் போட மாட்டேன், அப்படியே போட்டு வரைஞ்சி எடுத்துருவோம். நெக்குக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்கில் பாருங்கள், இப்போது ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அந்த சென்டர் பாயிண்ட்டை அளவு ப்ளவுஸை இதே தூக்கி இங்கே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு கரெக்டாக இருக்கணுங்க, நூல் அளவு கூட மாறக்கூடாது. 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறீங்கன்னா ஷோல்டர் இறங்குறதோ இல்லை நெக் அந்த ஷேப்போ எதுவுமே உங்களுக்கு மாறாதுங்க. கரெக்டாக கச்சிதமாக வரும். ஒருத்தவங்க வரைவாங்க, வரைஞ்சி 4-5ன்னா மார்க் பண்ணி அது எல்லாமே சொதப்பலாட்டிருக்கும், கிளியராக புரியாது யாருக்குமே. பாருங்கள், ஹாம்கோல் நான் செக் பண்ணுறேன். அந்த ஹாம்கோல் அப்படியே கரெக்டான அளவு வரும்.
உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஏறத்தாழ எதுவுமே வராது உங்களுக்கு. இப்போ வெட்டி எடுத்துடலாங்க. ப்ளவுஸ் தைக்கும் போது ஃபினிஷிங் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எப்படி சொதப்பலாக ப்ளவுஸ் தைச்சாலும் அந்த ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. நமக்கு நீட்டாக தைக்கணும். அந்த அடிக்கடி அந்த நூலெல்லாம் வெட்டிக்கணும். தைக்கும்போது அப்படி தான் தையல் நீட்டாக வருதான்னு பார்க்கணும். ஒரே மாதிரி அடிக்கணும். நீங்கள் புதுசாக பழகும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தைக்க தைக்க உங்களுக்கு இனியுமே நல்லா தைக்கிறதுக்கு வரும். நமக்கு இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக் தானே, அதெல்லாம் நம்ம அப்பப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் தைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தைக்கும் போதே நீங்கள் நீட்டாக தைச்சி பழகிட்டீங்க, நீட்டாக வெட்டி பழகிட்டிங்கன்னா ஒரு 2-3 ப்ளவுஸ்க்கு அப்புறம் நம்மளே சூப்பராக தைக்கிறோன்ற மாதிரி 4 பேர் பாராட்டுற அளவுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ பாருங்க, நான் வெட்டிட்டேன். அளவு ப்ளவுஸ் வச்சு நான் காட்டுறேன். அந்த ஜர்க்கா பாயிண்ட்டுக்கும் அளவு ப்ளவுஸுக்கும் நூலளவு கூட வித்தியாசம் வராது. இழுத்து வச்சு பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். ஷேஃபெல்லாம் பாருங்கள், கரெக்டாக பக்காவாக வந்திருக்கும். இவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. இதை போட்டு ஸ்ட்ரைட் கட்டிங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. கிராஸ் கட்டிங்கன்னா கீழே இருக்க துணியை மட்டும் கிராஸாக வச்சு இதை இந்த பேக் பீஸை போட்டு கிராஸாக மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கடையில். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. துணியை கிராஸாக போட்டு வெட்டுறதுக்கு எதுக்கு சார்ஜ் பண்ணணும்? இவ்வளோதான் கிராஸ் கட்டிங், ஸ்ட்ரைட் கட்டிங். கிராஸ் கட்டிங் எதுக்கு பண்ணணும்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கவங்க, அப்புறம் கப்பு வந்து பாயிண்ட்டாக கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த கிராஸ் கட்டிங் வேணும். கொஞ்சம் ஃப்ளாட்டாக போடுறவங்க, கப்பு எல்லாம் தூக்குன மாதிரி வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு நார்மலாக போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக கிராஸ் போடலாம், ஃபுல் கிராஸும் போடலாம். கச்சிதமாக போடுறாங்க பார்த்தீங்களா, கப்பல் அப்படியே தூக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம நல்லா கிராஸ் போட்டு கப்பை நல்லா தூக்கி கொடுக்கலாங்க. இப்போ நான் அந்த பேக்கோட அளவு மார்க் பண்ணேன், அதுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவும் அப்படி போட்டு மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு கேப் இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். பேக் பீஸ் வந்து 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும், ஃப்ரண்ட் பீஸ் வந்து 2 இன்ச் கம்மியாக இருக்கும், பேக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ விரித்து நம்ம விடும்போது அந்த 2 இன்ச்சுக்கு கேப் இருக்கும். அதுதான் அந்த கேப்புக்கு இந்த 1/2 இன்ச்சு தான் காரணம். சரிங்களா? இப்போ வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து நம்ம 3/4 இன்ச்சு விடுறோங்க ஃப்ரண்ட்டில், டாட் பாயிண்ட்டுக்கு, ஸ்டிச்சிங்க்கு, மேலே நெக்குக்கு எல்லாம் சேர்த்தி. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி 13-13.5 வரும். நம்ம லென்த் எவ்வளோ எடுக்கிறோமோ, பேக்கில் லென்த் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த இது தான் இங்கே வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறி வருங்க. கப்பு சின்னதாக இருக்கவங்களுக்கு வந்து அளவு மாறி வரும். நான் எடுத்துட்டேன். இங்கேருந்து அந்த டாட் பாயிண்ட்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டு டாட்டோட மார்க்கு, கேப்பு எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் மார்க் பண்ணிவிடுவேங்க. இது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கையில் குடஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு குடையிறது. அதையும் குடஞ்சாதான் இது ரெண்டுமே குடஞ்சி வெட்டும்போது கரெக்டாக வந்து ப்ளவுஸு ஃபிட்டாக உட்காரும். எங்கேயுமே சுருக்கடிக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் டாட்டோட இது லென்த்து செக் பண்ணணும், ஜெஸ்ட்டோட இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது நல்லது. 8.75 இருக்குங்க. நான் 9.25 9.5 வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும், அங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், 1/2 இன்ச்சு 9.25 வச்சுருப்பேன். அடித்து திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இது சாதா ப்ளவுஸு 1/4 இன்ச்சு டைட்டு தான் இருக்கணும், லூஸாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸுன்னு தைக்கும்போது பார்த்திங்கன்னா அதே அளவில் தைச்சிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் அளவுக்கு கொடுத்து சாதா ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்கன்னா அதை விட 1/4 இன்ச்சு எல்லாமே டைட்டாக தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்படி தான் டாட் பாயிண்ட்லாம் மார்க் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தைச்சதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் தைக்க டாட் பாயிண்ட்லாம் பிடிச்சிப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் இப்படி தான் வெட்டி எல்லாமே பண்ணி ஜர்க்கா மார்க்கு, ஊசி மார்க் முதற்கொண்டு எல்லாம் பண்ணிடுவோம். தைக்க உட்காந்தோன்னா தைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். அதில் கத்திரிக்கோலே போகாது அந்த கட்டிங்கில். அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் இப்படி க்ராஸாக எடுக்கிறது என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, உங்களுக்கு அந்த க்ராஸ் கரெக்டாக வரும். ஒவ்வொருத்தவங்க இழுத்து பார்த்து தைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க மாற்றி அடிச்சு விட்ருவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த கப்பு வந்து அமர்ந்துடும், அப்புறம் ஜர்க்கா கரெக்டாக உட்காராது. இந்த கப்பு இப்படி இருக்கா, இதை நம்ம தைச்சு எடுக்கும் போது அதே அளவுக்கு தான் வருங்க. நாங்கள் பாருங்கள் 9 இழுத்து செக் பண்ணுறேன், 9 தான் வரும். 9 கரெக்டாக 9 இருக்குது. இங்கே பாருங்கள்,
இங்கே செக் பண்ணும்போது அதே 9 தான் இருக்குது. இது சும்மா ஒரு டெக்னிக் தாங்க, சரிங்களா? எங்கள் சப்போஸ் நீங்கள் அளவு ப்ளவுஸில் 9 இருந்து இங்கே 9 இருந்துச்சுன்னா கப்பு லூஸ் அடிக்கும், இல்லை 8 இருந்துச்சுன்னா கப்பு டைட் அடிக்கும். இது ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தான், சரிங்களா? இதை நம்ம அழகாக வெட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன். நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க குறுக்கி வெட்டிடுவீங்க. குறுக்கி வெட்டும்போது என்ன ஆகும்னா அது வந்து வீயாக மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரவுண்டாக கொஞ்சம் ப்ராடாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம குறுக்கி தானே வெட்டியிருக்கோம், அதனால் ஓகேவாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. நான் இந்த ப்ளவுஸ் அவங்க எங்கள் கடையில் தைச்சி போட்டு காட்ட சொல்கிறேன். அவங்கள எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நான் ஜர்க்கா மார்க் அடிச்சிருவேன் எப்போவுமே. ஏன்னா ஜர்க்கா மார்க் எதுக்கு அடிக்கிறதுனா, தைக்கும் போது நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாதுங்க. எடுத்தோமா 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை முடிக்கணும். பார்த்திங்களா, இழுக்கும் போது கரெக்டாக அந்த கிராஸ் வருதுல்ல, அதுக்கு தான் அந்த கட்டிங். இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தைக்கும் போது எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அளவு ப்ளவுஸ் கையில் இருந்தும் பொது கடைன்னு வேலையை முடிச்சிடலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தாங்க ஆகும் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. எதுக்காக லேட் ஆகுதுன்னா, நம்ம வெட்டும்போது தைக்கும்போதே பாயிண்ட்டு டாட் பாயிண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி தைக்கும்போது லேட் ஆகும். அளவு ப்ளவுஸோட பட்டியை போட்டு வெட்டிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி பட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பின்னாடி பட்டி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நானும் வரைஞ்சி எடுத்து வெட்டிட்டேங்க. அடுத்த ப்ளவுஸில் வந்து நான் அளவில் எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன், சரிங்களா? இது அளவு ப்ளவுஸில் சொல்லி தந்திருக்கேன். அடுத்தது அளவு எடுத்து எப்படி வெட்டணும்னு சொல்லித்தரேன். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க, அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. வெட்டி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வந்து நான் அளவு எடுத்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன். தேங்க்யூங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என் வீடியோவை பார்த்ததுக்கு.